ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், டாலர் செயின்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவும் போட்டிருந்தேன். என்னோடய தாலி செயினுக்கு டாலர் வாங்கணும்னுட்டு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. சூப்பரான ஸ்டோன்ஸ் டாலர் வித் செயின், பிளெயின் டாலர்ஸ் வித் செயின் இருக்குங்க. எல்லாமே 5 சவரம், 6 சவரம், 7 சவரம், 9 சவரம், 10 சவரம், 12 சவரன்ற மாதிரி பேர் தாங்க. செயினும் வித் டாலரோடு நான் காட்டியிருக்கேங்க. அதோட வேஸ்டேஜு, வெயிட்டு மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான கலெக்ஷன் ஸ்ரீநகர் தங்கமயில் ஜுவல்லர்ஸில் இருக்குங்க. நான் கோல்டு ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் வந்து 9320 ரூபீஸ் இருக்குங்க. எவ்வளோ ஏறிட்டே போகுது பாருங்கள். லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா நீங்கள் ஃபிக்ஸட்லோனே போட்டுருங்க, டாலர் வேணும்னா அப்புறமா வேஸ்டேஜ் இல்லாமல் எதுவும் இல்லாமல் எடுத்துக்கலாம் இல்லைன்னுட்டு. அவங்க சொன்னது கரெக்டு தான். ஏன்னா டாலர்ஸுக்கு வந்து ஸ்டோன்ஸுக்கு தனி காஸ்ட் வரும், ப்ளஸ்ஸு வேஸ்டேஜ் 20% கிட்ட கட்டணும். 3 பவுன் வாங்கினோன்னா நம்ம வேஸ்டேஜுக்கே 30,000 ஸ்டோன்ஸுக்கு வேஸ்டேஜுக்கு கட்டணும். ஸோ நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க சிஸ்டர்ஸ். நான் எடுத்துன்னு போய் ஃபிக்ஸடில் தான் போட போகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணவங்களுக்கு. எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. சரி, இதெல்லாமே டாலர் வித்து செயினுங்க. நான் மேலேயே மென்ஷன் பண்ணி, இந்த செயின் வித் டாலர் வந்து 12 சவரம் கிட்ட இருக்குங்க. 10% செயின் வருதுங்க, 22% டாலர் வருதுங்க. 10 12 வரைக்கும் இருக்குங்க. செயின்ஸ்க்கு எல்லாமே ஒரு 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வேஸ்டேஜ். 10லேருந்து ஒரு 14 வரைக்கும் இருக்குது. ரொம்ப அழகாக ஒரு ட்ரெண்டியான ஒரு செயின் கலெக்ஷன்னா ஒரு 14% வரைக்கும் இருக்குது. இந்த செயினுக்கெல்லாம் 10%, 12% அப்படி தான் வருதுங்க. இதெல்லாம் 10 சவரம் டாலர் அண்டு செயினுங்க. இது செயின் வந்து 6 பவுன் கிட்ட இருக்கும், 6.5 பவுன் கிட்ட இருக்குது. டாலர் வந்து 3.5 பவுன் கிட்ட இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. பிங்க் கலர், க்ரீன் கலர் எம்போஸாக கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி அம்மா டாலர் தான், செமையாக இருக்குது பாருங்கள். கிட்ட இந்த காட்டுறேன். அடுத்தது இந்த செயின் டாலர் பாருங்கள், யானை இருக்கிற மாதிரி பிங்க்கு ஒயிட் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. கீழே மேலே அங்கங்கே க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த செயின் பேட்டர்ன் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு வேறு லெவல் இருக்குது இல்லைங்க. செயின் மட்டும் 7 பவுன் வருதுங்க. அந்த டாலர் வந்து 3 பவுன் இருக்குது. செயினுக்கு 12% வருது. டாலருக்கு இதுக்கு க்ரீனும் பிங்க்கும் ஒயிட் ஸ்டோன்ஸ்னால இந்த டாலர் மட்டும் ஏன்னு தெரியல 26% கிட்ட இருக்குங்க. இங்கே ஆஃபரும் இருக்குங்க. எப்போவுமே தங்கமயில் ஏதோ ஒன்று ஆஃபர் போயிட்டே தான் இருக்கும். இந்த மந்த்து ஃபுல்லாக, இந்த மந்த்னா 2025 ஜூன் மந்த்து 30 வரைக்கும் 10 கிராம் கோல்டு வாங்கினா 40 கிராம் சில்வர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கங்க. அந்த செயின் வித் டாலர் போட்ட கழுத்தில் இப்படி இருக்குங்க. 10 பவுனுக்கு இந்த பேட்டர்ன் வரும். இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலான மாடல். எல்லாருக்குமே எப்போவுமே சாலிடாக இருக்கும். கழுத்தில் போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு செயின் போட்டுக்கிட்டு நம்ம ஜும்கா போட்டுக்கிட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் போயிட்டு வந்துடலாம். பாருங்கள், என்னோடய பட்டுப்புடவுக்கு அந்த டாலர் செயினுக்கு அவ்வளோ எலிகெண்ட்டாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க டாலர் செயின்னா. நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு ஃபிக்ஸடில் போட்டுட்டு ஒன்று அந்த டர்க்கி மாடல் ஹாரமாவது வாங்குவேன், இல்லை இந்த டாலரு ப்ளஸ் அந்த பிளாக் பீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் சீட்டியே மந்த்லி கட்டலான்னு சீட்டியே போட்டது. இந்த 2வது எந்த வேஸ்டேஜ் இல்லாமல், எந்த சேதாரம் சேகூலி எதுவும் இல்லாமல் எடுத்துக்கலான்னு ஒரு ஐடியா. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அந்த இது மாதிரி வாங்கலாம், இவ்வளோ பட்ஜெட்டில் அது வாங்கலாம், இது பட்ஜெட்டில் அது வாங்கலான்னுட்டு ஒரு சின்ன சேவிங் தான். எனக்கு அது மாதிரி எடுத்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மந்த்லி ஸ்கீம் மாதிரி போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று வாங்கலாம். இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு எங்கோ போயிட்டே இருக்குல்லங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனமாக எடுத்து வச்சுக்கிட்டால் எல்லாரால முடியும். ஒரு மாதத்துக்கு ஒரு 2000 எடுத்து வச்சுக்கோங்க போதும். அந்த 2000 கட்டினா கூட ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 கிராமாவது வருஷத்துக்கு வாங்கலான்றது என்னோடய ஒப்பீனியன். பார்த்து உங்களுக்கு அந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், உங்கள் இஷ்டம்தான். இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து நம்ம அந்த காலத்தில் எந்த ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு போனாலும் இந்த டாலர் செயின் அவங்களே கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களே கொடுப்பாங்க. இது அந்த பேட்டர்னுங்க. ரவுண்டு ஷேப் வரும், பிளைன் செயின் வரும். அந்த டாலரில் வந்து லக்ஷ்மி அம்மா உருவம் இருக்கும். இதுக்கு ஹேங்கிங் எதுவும் இருக்காது. பாருங்கள், இந்த டாலர் பார்த்தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த பேட்டர்னுங்க. நான் இந்த டாலர் தானே இங்கே சொல்லியிருந்தேன், லலிதா ஜுவல்லர்ஸில் பார்த்துருந்தேன். இந்த டாலரு தங்கமயிலில் கூட இருக்குங்க. சேம் பேட்டர்னில் இந்த செயினும் டாலரு செம்மையாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து தங்கமயிலில் வந்து இந்த டாலருக்கு குட்டி குட்டி பீட்ஸ் வருது, பிளைன் சலங்கு மாதிரி. அதில் வந்து பெரிய பெரிய சலங்கு மாதிரி வருது. கீழே தொங்குற பால்ஸ் வந்து கோல்டில்
பெரிய பெரியாக இருந்துச்சு. இது குட்டி குட்டியாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். நம்மளுக்கு வேணும்னா அவங்க இது கீழே இருக்கிறது குட்டி குட்டி எடுத்துகிட்டு பெருசு பெருசாக கூட மாட்டி கொடுக்குறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டேன், எங்க இந்த டாலர் நான் லலிதாவில் பார்த்திருந்தேன், ஆனாலும் அந்த பீட்ஸ் கீழே ஹேங்கிங்கில் வந்து பெரிய பெரிய பீட்ஸ் அழகாக இருந்துச்சுங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நாங்கள் இது கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம்மான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. பாருங்கள், கழுத்தில் போட்டால் இப்படி இருக்கும் அந்த செயின். அந்த டாலர் 3 பவுன் தாங்க. இந்த செயின் வந்து 6 பவுன், 9 சவரம் வருதுங்க. சூப்பராக இருக்குல்லங்க செயின் டாலரு. கிட்ட இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அந்த விரல் என்னோட 4 விரல் சேர்ந்த மாதிரி அவ்வளோ ப்ராடான டாலருங்க. நடுவில் லக்ஷ்மி அம்மா இருக்குது. இந்த சைடு அந்த சைடு எப்போவுமே யானை இருக்கும். இதில் வந்து பீகாக் இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டாலருக்கு எதுவுமே ஹேங்கிங் மாதிரி கொடுக்கல, தொங்குறதுக்கு ரவுண்டாக ஒரு ஃப்ளவர் வந்து 2 ஹூக்கு வச்சு மாட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக இருக்குது பாருங்கள். 6 சவரம் வருதுங்க. 4 சவரம் செயின் வருது, 2 சவரம் டாலர் வருது. நல்லா இருக்குல்லங்க. இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது இந்த பேட்டர்ன் இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலுங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ கூட இன்னும் இதை ஷோ பண்ணுறாங்கன்னா பாருங்கள், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது எல்லாருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஓல்டுன்னு சொல்கிறோம், அதுதான் இப்போ ட்ரெண்டாக இருக்குங்க. இதெல்லாம் அடுத்த பலமுறம் கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகான பீசஸ்ஸுங்க. இது எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னலான மாடல். என்னங்க சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று 10 சவரம் கிட்டே இருக்குங்க. எல்லாமே 3 இந்த ட்ரேயில் இருக்கிற செயின்ஸு வித் டாலரோட. உங்களுக்கு செயினும் தனியாக இருக்குது, டாலரும் தனியாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த செயினுக்கு இந்த டாலர் பிடிக்கல, வேறு டாலர் மாற்றணுன்னா கூட மாட்டிக்கலாம். அது மாதிரி மாடல்ஸ் இருக்குது. தங்கமயில் ஜுவல்லர்ஸ் எல்லாமே டி நகர் பிரான்ச்சில் இருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். இதெல்லாம் ப்ளைன். எனக்கு தெரிஞ்சவருக்கு ப்ளைன் செயின் ப்ளைன் டாலர் வாங்கினா தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டோன்ஸ்ன்றது ஒரு அழகு தான். நம்ம ஆசைக்கு அழகுக்கு நம்ம சந்தோஷத்துக்கு வாங்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். சாலிடாக இருக்குங்க. கழுத்தில் போட்டால் 10 சவரம் இருக்குங்க. செம்மையான பீஸு. 7 பவுன் செயின் வருதுங்க, 3 பவுன் டாலர் வருது. 10 சவரம் அப்படியே சாலிடாக இருக்கும் கழுத்தில் போடுறதுக்கு. இந்த பேட்டர்ன் நல்லா இருக்குது பாருங்கள். செயின் மாடலு சைடு இருக்கிற மாதிரி ஹார்ட் சிம்பிள், சைடெல்லாம் குண்டாக இருக்கிற மாதிரி பேட்டர்ன். சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டில் நான் ஸ்டோன்ஸ் வச்சு காட்டியிருந்தேன் இல்லைங்க, அந்த பேட்டர்னு அதெல்லாம் 12 சவரம் கிட்ட வருது. 12 சவரம் 15 சவரம் அப்படி கூட இருக்குங்க. நம்ம இஷ்டம் தானே. நம்ம செயின் எவ்வளோ வெயிட் 10 சவரமில் செயின் வாங்கினா கூட 3 சவரம் 5 சவரமில் டாலர் வாங்கினா கூட 15 பவுன் ஆயிடுது இல்லைங்க. நிறைய சிஸ்டர்ஸ்க்கு ஹாரம் நெக்லஸ் இது போட பிடிக்காது. எனக்கு இல்லை, வாங்காத இருக்கும்போது வாங்கணும்னு தோணிடுச்சு. இப்போ என்னடானா வாங்கினக்கப்புறமா அந்த ஹாரம் போடவே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ டாலர் செயின் போடணுன்னு ஆசையாக இருக்குது. ஸ்டோன்ஸ் வச்ச டாலர் இருக்குங்க, ஆனாலும் அது என்னவோ பிடிக்கல. இப்போ நான் எனக்கு ப்ளைனாக டாலர் செயின் போடணும் கழுத்துலன்னு ஒரு ஆசை இருக்குது. எல்லாருக்கும் அப்படி தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்களா? இருக்கும்போது தெரியல, அது வந்ததுக்கப்புறமா இப்போது போடவும் பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு அப்படி தான் இருக்குமா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதுக்கு தான் நம்ம அந்த ஹாரம் வாங்கினோமோ, நம்ம டாலர் செயினாகவே வாங்கியிருக்கலாமேன்னு ஃபீல் ஆகுது எனக்கு. ஆனாலும் அது நம்மளுக்கு வாங்கலை, இருந்தால் நம்ம வீட்டுக்கு வர மருமங்களுக்கு போடலாம்னு ஒரு ஐடியாக்காக தான் நான் வாங்கினது. ஸோ பரவாயில்லை, அது வேஸ்ட் ஒன்றும் இல்லை. நான் அது வாங்கும்போது எவ்வளோ கம்மி ரேட் இருந்துச்சுங்க. 5150 ரூபாய் இருந்துச்சு. 5150 இருந்துச்சு லாஸ்ட் இயர் நவம்பரில் வாங்கினது. பார்த்திங்களா, இப்போ 9300 இருந்துச்சு. எவ்வளோ ஏறிட்டே போகுது. கோல்டு தான், தங்கம் தான். எப்போவுமே அது நம்மளுக்கு சேமிப்பு தான். இதெல்லாமே ரெட்டைப்பேட்டை செயினுங்க. இந்த ரெட்டைப்பேட்டை செயின் கூட நம்ம டாலர் வாங்கி போடலாம். அந்த டாலர் வந்து இதுக்கு ஆட் பண்ணால் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த சைடு இந்த சைடு அங்கங்கே பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் மாதிரி மாடல் கொடுத்துட்டு ப்ளைனில் நடுவில் ஒரு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் லுக் வருது. இந்த பேட்டர்னுக்கெல்லாம் ஸ்டோன் டாலர் மாட்டினா வேறு லெவல் இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு கோதுமை பூசை மாடல் செயின் சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த பேட்டர்னில் இருக்கிற செயின். நம்ம செயினாவும் போட்டிக்கலாம், இல்லை இதுக்கு ஒரு டாலர் பிளெயின் டாலரு இல்லை ஸ்டோன்ஸ் டாலர் போட்டாலும் சூப்பராக இருக்கும். கழுத்து ஃபுல்லாக ஃபில் ஆகுதுங்க. இந்த செயின் பாருங்கள். இது எல்லாமே செயின்ஸ் மாடல், டபுள் செயின் கிடையாது, சிங்கிள் செயின் பேட்டர்ன் தான். இதில் மாடல்ஸ் கிட்ட இருந்து காட்ட சொல்லிவிட்டு நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க.
கிட்டேருந்தே காட்டலான்னுட்டு தான் இந்த செயின் எல்லாம் எவ்வளோ என்ன மாடல்ஸ் இருக்குது செயினில் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்னுட்டு காட்டுறதுக்கு தான் காமிச்சிட்ருக்கு. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க செயினுக்கு கூட, ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம். அவ்வளோ அழகாக பேட்டர்ன் எல்லாமே. இது ஒரு கேரளா டைப்பு எம்போஸாக இருக்குது பாருங்கள். லைட் வெயிட் தான் எல்லாமே. 3.5 பவுன்லேருந்து 6 பவுன் வரைக்கும் இருக்குங்க இந்த பேட்டர்னில் இருக்கிறது. இந்த செயின் ஒரு 4 பவுன் கிட்டே இருக்குது. அடுத்து எடுக்கிற பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ராடான செயினுங்க. 6 பவுன் தான் இருக்குது இந்த செயின் பாருங்கள். இந்த செயினுக்கு அந்த டாலர் போட்ட வேறு லெவல் இருக்கு இல்லைங்க. கேரளா பேட்டர்ன் செயின் தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. நான் ஒரு 2 ட்ரே என்னவோ காட்டியிருக்கேன் அவ்வளோதான். செயின்ஸில் நிறைய மாடல்ஸ் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஒரு வாட்டி தங்கமயில் ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள். ஷாப்புக்குள்ளே போன உடனே நம்மளோட சேனல் நேம் சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நான் போயிட்டு அடுத்த வீடியோ பண்ணும்போது அவங்க எனக்கு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இந்த பேட்டர்ன் எல்லாமே சாலிட்டான பேட்டர்னுங்க. 6 பவுன் கிட்டே இருக்குது. தாலிக்கு கூட போடலாம். நம்ம டாலர் செயினாவும் போடலாம், தாலிக்கு போடலாம், ஜென்ஸ் கூட போடலாம். ஜென்ஸ் கழுத்தில் கூட போட்டு வைக்கலாம். அது மாதிரி பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே 4 பவுன்லேருந்து 6 பவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய செயின்ஸ் தாங்க. இதே செயினும் 10 பவுனில் கூட இருக்குது. சொல்லியிருக்கேன்லங்க நிறைய செயின் மாடல்ஸ் இருக்குது. நான் டிசைன் தான் காட்டுறேன். வெயிட்டு உங்களுக்கு வேணுமன்னா 3 பவுன்லவே இருக்குது அந்த மாதிரி பேட்டர்ன்ஸு. இந்த செயின் எல்லாம் 1.5 பவுன்லனே இருக்குங்க. இந்த பேட்டர்னில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. சரி, என்ன மாடல்ஸு அதோட பேட்டர்ன்ஸ் காட்டலான்னு தான் கிட்டேருந்து காட்டிகிட்ருக்கேன். பார்த்துக்கோங்க. செயின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க. எங்கேருந்து சிஸ்டர் வாங்கிறது ரேட்டு வேறுட்டே போகுதுன்னு நினைக்கிறீங்க. சரி, வாங்க தான் முடியல. அட்லீஸ்ட் பார்க்கலாம் இல்லை. ஒரு நேத்ரானந்தரம் மாதிரி வாங்குகிறோமோ இல்லையோ பார்க்குறதுக்காவது ஹாப்பியாக இருக்கும் இல்லை, நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும் இல்லை. ஸோ அப்படி நினச்சிக்கிட்டு பாருங்கள். நம்ம நினச்சா எப்போவாவது வாங்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு வாங்கலாம். இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் டெய்லி வேர் பண்ணால் நம்மளுக்கு அந்த முடி மாட்டுவன்னுட்டு தோணுது. நம்ம டாலர் செயினுக்கு இல்லை அப்பப்போ எங்காவது போயிட்டு வரும்போது டபுள் செயின் மாதிரி போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். தாலியோடு போடுறதுக்கு. இது கொஞ்சம் போல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனாமில் ஃபாலிஷ் லேசாக இருக்கிற மாதிரி தோணுது. மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது இந்த செயினில் இருக்கிற எஸ் டைப்பில் இருக்கிற அந்த பட்டன்ஸ் எல்லாமே. இந்த செயின் எல்லாம் பாருங்கள். இதெல்லாமே 10 சவரமில் இருக்கக்கூடியதுங்க. உங்களுக்கு ஐடியாக்காக தான் காட்டிகிட்ருக்கேன். இதெல்லாமே 10 சவரம் லென்த்தான செயினுங்க. 8 புடி 10 புடி 12 புடின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 12 புடி செயின். இது ரொம்ப லென்த்தாக இருக்குது. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. டி நகர் தங்கமயில் ஜுவல்லர்ஸில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.